ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு எருசலேமிலிருந்து. இன்றைக்கு அதிகாலை ஒரு 6:30 மணியிலிருந்து இஸ்ரேல் முழுவதுமாக தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் நடைபெற்றிருக்கிறதா சொல்லப்படுகிறது. இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ள ஊடுருவி சாதாரண மக்கள் மேல் அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக இடங்களில் அவர் வீடுகளுக்குள்ள அவர்கள் புகுந்து மக்களை சுட்டுக் கொள்வதாகவும் அதே போல் வீடுகளை எரிப்பதாகவும் கேள்விப்படுகிறோம். இப்போ நாங்கள் இருக்கிற எருசலேமில் இதுவரையிலும் இந்த அலாரம் சவுண்ட், அதாவது ராக்கெட்டை லான்ச் பண்ணுற காசாலிருந்தோ அல்லது வெஸ்ட் பேங்க்லிருந்தோ அந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணி, அதாவது அந்த ராக்கெட் மூலமாக அட்டாக் பண்ணுறதை இது வரைக்கும் நாங்கள் கேட்டதில்லை. ஆனால் இப்போ கூட நீங்கள் கேட்பீங்க, உங்களுக்கு சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும், ஷூட்டிங் சவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்குது. ஸோ உங்களுக்கு இந்த டைரெக்ஷனில் இருந்து சத்தம் கேட்குது. இராணுவ ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே பறந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. எங்களுக்கெல்லாம் அலாரம் கொடுத்து எல்லோரும் பாம் ஷெல்டரில் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் பாம் ஷெல்டர்லேருந்து வெளியே வந்திருக்கோம். இந்த நேரம் ஒரு இக்கட்டான நேரம். ஏன்னா இன்றைக்கி சபத் டே, மக்கள் யாருமே வெளியில் இருக்க மாட்டாங்க. அதே போல் இது சுக்கோத் பண்டிகை முடிகிற ஒரு நாள். நேற்று ராத்திரிலேருந்து இது சுக்கோத் பண்டிகையினுடைய கடைசி நாளாக எல்லாருமே சுக்கோத் தற்காலிக அந்த குடியிருப்பில் கூடாரத்தில் இருப்பாங்க. கூடார பண்டிகை கொண்டாடப்படுகிற காலம். ஸோ இதே காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா, இதே அக்டோபர் மாதத்தில் தான் இதுக்கு முன்பதாக யோம் கிப்பூர் வார், அதே போல் 2ஆம் லெபனான் வார்லாம் நடந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்த நாட்களில் யூதர்கள் அனைவரும் வசனத்தின்படியான ஒரு வாழ்க்கை முறையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போ இதை அவர்கள் தீவிரவாதிகள் சாதகமாய் பயன்படுத்தி, ஏன்னா சாபாத்னா பாருங்கள், வெளியே யாருமே இல்லை, வாகனங்கள் ஓடாது, டிரான்ஸ்போர்ட் இருக்காது, எல்லாருமே அவர்கள் வீடுகளில் தங்கியிருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தீவிரவாதிகள் தாக்குதலை நடத்துகிறார்கள். அப்போது இன்னைக்கு அதிகமாய் தீவிரவாத தாக்குதல் நடைபெறுகிற பகுதி, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சவுத் பார்ட் ஆஃப் இஸ்ரேல், அதாவது நெகவ் டெசர்ட்ல இருக்கு இல்லையா, அந்த பகுதி. அங்கே தான் காசா இருக்குது. காசாவுக்கும் இஸ்ரேல் பார்டர் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு லைனாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் பேசும் பொழுது இராணுவ ஹெலிகாப்டர்ஸ்லாம் கிராஸ் பண்ணுற சத்தம் கேட்குது. ஸோ எருசலேமில் இப்படிப்பட்ட ஒரு பதட்டமான நிலை நாங்கள் பார்த்தது இல்லை. அப்போது இந்த குறிப்பாக சவுத் பார்ட்டில் இருக்கிற மக்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். அஷ்கலோன், அஷ்தோத், டெல்லிவிவ் இந்த மாதிரியான பார்டரில், காசா பார்டரில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா தீவிரவாதிகள் எவ்வளோ பேர் உள்ளே வந்தாங்க தெரியாது. வந்தவர்கள் இப்போது கிடைச்சிருக்கிற நியூஸ் வரையிலும் காசாவில் இருக்கிற இஸ்ரேல் பார்டரில் இருக்கிற அந்த இமிகிரேஷன் அந்த சென்டரை, அந்த ஆஃபீஸை அவர்கள் கேப்சர் பண்ணுறதா சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கேப்சர் பண்ணி அதில் இருக்கிற ஆர்மி இராணுவ வீரர்களை அவர்கள் கொன்றதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேல் ஒருவேளை யுத்தத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலாம் என்று செய்திகள் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் காசாலிருந்து நாங்கள் தான் இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் வடபகுதியில் இருக்கிற லெபனானில் இருக்கிற ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தை, மற்ற இயக்கத்தினரையும் எங்களோடு இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் செய்ய வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். தேசம் இஸ்ரேலுக்கு ஒரு இக்கட்டான ஒரு காலம். இந்த காலத்தில் சகோதரர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஏறக்குறைய 2000க்கு மேற்பட்ட ராக்கெட்ஸ் காசாவிலிருந்து ஏவப்பட்டிருக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தெளிவாக தெரியல. இன்றைக்கி நியூஸ் சேனல்ஸில் இப்போ தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதுக்காக உங்களுடைய நீங்கள் ஜெபிக்கும்படியாய், தேசத்தை ஜெபத்தில் தாங்கும்படியாய், மக்களை தாங்கும்படியாய், நிறைய சிவிலியன்ஸ் இறந்து கிடக்கிற அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அநேகர் பதட்டத்தோடு இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏன்னா இதான் வெரி ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. என்னென்னா அந்த அலாரம் இது பண்ணோன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ண இம்மீடியட்டாக ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்குள்ளே அந்த பாம் ஷெல்டருக்குள்ளே நம்ம போயிடணும். ஸோ அதுக்குள்ளே போனால் இந்த யுத்தம் நடந்தோன்னா எப்போ வெளியே வரணும்னு யாருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மிகவும் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் மக்கள் பார்க்குற உயிர் பயத்தை பார்க்க முடிகிறது. ஸோ உங்களுக்காக இந்த காரியங்களை, ஏன்னா அன்னைக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு ஜெப குறிப்பாய் இங்கிருந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து எங்களுக்காக, இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வடபகுதியில் தானிலிருந்து கீழே தென்பகுதியில் ஏலாத் துறைமுகம் வரையிலுமான ஒரு பகுதி இஸ்ரேல். அதுக்காக நீங்கள் அதை பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே, கர்த்தருடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்குறேன். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.